ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யா பவார்ஜுனா நித்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யா பவார்ஜுனா. த்ரைகுண்ய விஷயா வேதா. த்ரை அப்படின்னு சொன்னாலே த்ரீன்னு அர்த்தம், மூன்று அப்படின்னு அர்த்தம். த்ரைகுண்ய விஷயா வேதா, அதாவது மூன்று குணங்களை பற்றி வேதங்கள் கூறுகின்றன அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த மூன்று குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த மூன்று குணங்களை தான் வேதங்கள் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட கிருஷ்ணர். இந்த மூன்று குணங்களும் எந்த ஒரு ஜீவராசிக்கும் பொருந்தக்கூடிய குணங்கள், எந்த ஒரு தேவர்களுக்கும் பொருந்தக்கூடிய குணங்கள், அசுரர்களுக்கு கூட இந்த குணங்கள் இருக்கு. அதனால யாரும் இந்த மூன்று குணங்களுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லை, அந்த பரமாத்மாவை தவிர அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த மாதிரி பரமாத்மாவை தவிர மீது எல்லாருக்கும் இருக்கிற இந்த மூன்று குணங்கள் என்ன அப்படின்னா, சத்வகுணம். சத்வகுணம் அப்படின்னு சொன்னா மனம் எப்பயுமே சாந்தமாக இருக்குமா. இந்த மாதிரி சாந்தமா இருக்கிற மனதினால் நம்ம எந்த விஷயம் நினைத்தாலும் அது நிச்சயமாக நடக்குமாம், அதை நம்ம நடத்துவோமாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் மட்டுமே இருக்கிறதுனால அந்த எண்ணத்திலேயே கவனம் முழுசா செல்றதுனால நம்ம ஞானம் எல்லாம் அந்த எண்ணத்தை முடிக்க வேண்டும், அந்த செயலை அந்த காரியத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை நம்மளுக்கு தருமாம். அதனாலேயே நம்ம நிச்சயமாக அந்த வேலையை செய்வோமாம். அடுத்த குணம் ரஜோகுணம். ரஜோகுணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அலைப்பாயிர ஒரு மனதோட இருக்கிற குணம் தான் அது. அதாவது ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற அந்த குணத்தினால நம்மளுக்கு என்ன தீங்குகள் வரும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம செஞ்சிருவோம், சட்டுன்னு செஞ்சிருவோம். ஆனா அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கும்போது சத்துவ குணத்துக்கு திருப்பி வரும்போது அதை பத்தி யோசிப்போம், கவலைப்படுவோம். அதனால இந்த மாதிரி அவசரமாக செய்யறது, இந்த மாதிரி யோசிக்காம செயல்களை செய்யறது, அதெல்லாம் ரஜோகுணத்துக்கு அடியில வந்துடும். அடுத்தது தமோ குணம். இது மீதி ரெண்டு குணத்தை விட ரொம்ப மட்டமான ஒரு குணமாக இருக்கு. ஏனால் இது சோம்பேறித்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு குணமா. எந்த விஷயத்தையும் செய்ய நமக்கு நாட்டம் இருக்காது, எந்த விஷயத்தையும் செய்ய விருப்பம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஒரு மொழியில இருப்போம், சாப்பிடுவோம், எழுந்துப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், எழுந்துப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம். இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நிலையில இருக்கிறது தான் தமோ குணம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால எப்பயுமே ஆக்டிவா இருக்கிற சாந்தமா இருக்கிற சத்துவ குணத்திலையும் சரி, எப்பயுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற, எப்பயுமே ஒரு அலைப்பாயிர மனதோட இருக்கிற ரஜோகுணத்திலையும் சரி, எப்பயுமே சோர்வோட எப்பயுமே ஒரு சோம்பேறித்தனத்தோட இருக்கிற இந்த தமோ குணத்திலும் சரி, இந்த மூன்று குணத்திலுமே எல்லாருமே வருவா, தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் உட்பட அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். திரைகுண்ய விஷயாவேதா நிஸ்திரைகுண்யா பவார்ஜுனா. இந்த மூன்று குணங்களையும் தூக்கி எறிந்தால்தான் பகவானை சென்று அடைய முடியும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். நிஸ்திரைகுண்யா பவார்ஜுனா நித்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். நித்வந்த்வோ அதாவது எப்பயுமே ஒரு விஷயத்த பத்தியே ரெண்டு விஷயம் மூணு விஷயத்த பத்தி நினைச்சிட்டு இருக்காத, அலைப்பாயிர மனதோட இருக்காத. நித்திய சத்வஸ்தோ எப்பயுமே உண்மையை மட்டுமே யோசி, உண்மையை மட்டுமே பேசு, உண்மையை மட்டுமே பாரு, உண்மையிலேயே வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். நித்வந்த்வோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். எதுக்காகவும் ஆசைப்படாதே, ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைத்தா ரொம்ப ரியாக்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இதுவே ஆசைகளை அடைக்க முடியலன்னா அதை கம்மியாவது பண்ண முடியும்ல. கம்மி பண்ணதுக்கு அப்புறம் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைத்தால் இந்த மாதிரி சந்தோஷப்படுறது, ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கலன்னா துக்கப்படுறது, இந்த மாதிரி பற்றுகள் எதுவும் வச்சுக்காதே அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால எப்பயுமே ஒரு விஷயத்தையே உண்மையிலேயே வாழ ஆரம்பி, பற்றுகள் வைத்துக் கொள்ளாதே. இந்த மூன்று விஷயங்களையும் கடைபிடித்தால் பகவானை நிச்சயமாக சென்றடையலாம் அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அது மட்டுமின்றி அந்த மூன்று குணங்களையும், அந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நபர்களாக இருக்கணும் நம்ம. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.